ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ் அண்ட் சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கத்திரிக்காய் இனிப்பு புளிப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானிலையில் ஒரு குழிக்கரண்டி ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்ததும் ஒரு பட்டை மிளகாய் நல்லா காயட்டும். காஞ்சதும் சின்ன சின்னதாக நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காய், இது வந்து நீட்டு கத்திரிக்காய் இருக்கும்ல, அந்த கத்திரிக்காய் வாங்கிக்கணும். ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய். இதை கழுவி சுத்தம் பண்ணி நீட்டாக வெட்டிக்கணும். இதேமாரி வெட்டிக்கிட்டு நல்லா ஆயிலே வதக்கணும். தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் ஊற்றுவோம், அதனால் வந்து ஆயிலே நல்லா வதங்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போடணும். போட்டு நல்லா ஆயிலே வதக்கணும். ஆயிலே நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். ஆயிலே வெந்துடணும். நல்லா வதக்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி போட்டுக்கணும். ஒரு வெங்காயம் போதும். மெலிசா நறுக்கி போட்டுக்கணும். அதுவும் கொஞ்சம் 5 நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி 2, அதையும் நல்லா வதக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சதும் நல்லா வெந்துடணும், ஆயிலே வெந்துடணும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் சேர்த்து வதக்கணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. கத்திரிக்காய் வந்து ஆயிலே வெந்துறதுனால ரொம்ப தண்ணி விட வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டால் போதும். மூடி போட்டு கொஞ்சம் மீடியமில் ஸ்லோவில் வச்சு வேக விட்டுறணும். ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு எடுக்கணும். இதேமாரி எண்ணெய் தனியாக வரும். அப்போ வந்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு, சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி திக்காக கரைச்சி ஊற்றணும். டேபிள் ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றணும். திக்காக கரைச்சி ஊற்றணும். ஒரு 5 கிராம் சர்க்கரை, அதையும் சேர்த்துக்கணும். ஒரு எலுமிச்சம்பழ துண்டு அளவு சர்க்கரை. ரொம்ப கம்மியாக சர்க்கரை போடக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். இதில் வந்து இனிப்பு, புளிப்பு, உப்பு எல்லாம் புளிப்பும் இனிப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கணும். வதக்கினதும் ரெடி ஆகிடுச்சு நம்ம இனிப்பு புளிப்பு கத்திரிக்காய். இது பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.